Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா exercise 1.3ல 6th sum question பாருங்க. a function f is defined by f of x equal to 2x minus 3 அப்படினு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. கீழ நாலு சப்டிவிஷன் வந்து நம்மள எவாலுவேட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே ஒவ்வொரு சப்டிவிஷனா பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன f of x equal to 2x minus 3. இங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் f of 0 ப்ளஸ் f of 1 டிவைடட் பை 2 இதுக்கான வேல்யூ கேட்குறாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு f of 0 ஃபைன் பண்ணுங்கள். f of 0னா இந்த எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அப்போ 2 into 0 minus 3 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 into 0 என்னது 0 ஆயிரும். அப்போ 0 minus 3 ஈக்குவல் டு என்ன வந்துடும் minus 3. நெக்ஸ்ட் f of 1 ஈக்குவல் டு 2 into 1 minus 3 equal to 2 into 1 2 தான். அப்போ minus 3 equal to என்ன வந்துடும் minus 1. லாஸ்ட்டாக f of 0 plus f of 1 divided by 2 equal to f of 0க்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ணோம் minus 3 plus f of 1க்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ணோம் minus 1 divided by 2. அப்போ equal to நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் minus 3 அப்படியே வந்துடும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். அப்போ minus 1 divided by 2ன்னு வந்துருமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் minus 4 divided by 2 இதை கேன்சல் பண்ணால் 1 2s are 2 2 2s are 4. அப்போ f of 0 அப்போ லாஸ்ட்டாக f of 0 plus f of 1 divided by 2 equal to என்னன்னு கிடைக்குது minus 2. இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ செகண்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் 0வாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு கொஸ்டின் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு இது என்னன்னு சொல்லிட்டாங்க 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த 2xன்ற டைமை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 3 டிவைடட் பை 2. இங்கே மல்டிபிளில் இருக்க 2 இங்கே டிவிஷனுக்கு போய் ஈக்குவல் தான்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு 3/2. இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ் ஃபைண்ட் எக்ஸு சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ போன சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் 0வாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ கேட்டாங்க. இந்த சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது கொஸ்டின் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க எக்ஸுக்கு. அப்போ 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸா, இந்த எக்ஸு வந்து இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸாக வந்துடுமா. அப்போ 2x எக்ஸை ஃபுல்லாக ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். 2x மைனஸ் எக்ஸு இந்த மைனஸ் 3ன்ற நம்பரை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ என்ன வந்துடும் மைனஸ் 3 அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 3ன்னு வந்துடும். அப்போ 2xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா என்ன வந்துடும் எக்ஸு ஈக்குவல் டு 3. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் 3ஆக இருக்கும். இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ். இதுலேயும் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. கண்டிஷன் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் 1 மைனஸ் எக்ஸுன்னு போடுவோமா மைனஸ் 3 ஈக்குவல் டு இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 1 கிடச்சிடும். அப்போ இது வந்து எதோட வேல்யூ எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கொஸ்டினில் கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டையும் வந்து என்ன பண்ண போகிறோம் ஈக்குவல் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது கவனிங்க எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடத்துல மைனஸ் 2x மைனஸ் 1னா அப்போ மைனஸ் 2x மைனஸ் 1. அப்போ இந்த எக்ஸ் டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் மைனஸ் 2xாக இருக்குது, இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2xன்னு வந்துடுமா. அப்போ 2x ப்ளஸ் 2x ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 அப்படியே இருக்குது.
இந்த -3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போனால் ப்ளஸ்ன்னு போயிருமா, அப்போ +3. அப்போ 2 + 2 என்னது 4. அப்போ 4x = என்ன வந்துடும் நம்மளுக்கு 3ல் -1, 3 - 1 என்னது 2. அப்போ x = என்னென்னு வந்துடும் 2/4. அப்போ 1 2s are 2, 2 2s are 4. அப்போ x = என்னது 1/2. இதுதான் வந்து 4th சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து f(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க 2x - 3ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து 4 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் f(0) + f(1)/2க்கான வேல்யூ கேட்டிருந்தாங்க. அடுத்து இருக்கக்கூடிய 3 சப்டிவிஷன்லேயும் f(x) = 0, f(x) = x, f(x) = f(1 - x) அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. 4 சப்டிவிஷனுமே நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.